எக்ஸாம்பிள் 7.7ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு சிலிண்டர் சாலிட் சிலிண்டர் கொடுத்துட்டாங்க. சிலிண்டரோட ஹைட்டு 2.4 சென்டிமீட்டர். அதோடைய டயாமீட்டர் எவ்வளோ? 1.4 சென்டிமீட்டர். இப்போது இந்த சிலிண்டரில் நான் ஒரு கோனை கட் பண்ணி வெளியே எடுக்கிறேன். கோன் தெரியும் இல்லைங்களா? இந்த கார்னர் பாருங்கள், கார்னர் டயாமீட்டருக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கிறேன். சரிங்களா? எதுவுமே மிச்சம் இல்லை, கரெக்டாக கார்னர்லேருந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். எடுத்த பிறகு இதோட சர்ஃபேஸ் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. நம்ம அதை கண்டுபிடிப்போம். ஃபார்முலா நான் ஏற்கனவே எழுதிட்டேன். இங்கே பாருங்கள், கிராஸ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சிலிண்டர். முதல்ல கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சிலிண்டர். அப்புறம் பாட்டம் ஏரியா இருக்கும் இல்லையா? இப்போ பாருங்கள், கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, அப்புறம் பாட்டம் ஏரியா. டாப் தான் நான் எடுத்துட்டேன் இல்லையா? அந்த கோனோடு சேர்ந்து போயிடுச்சு டாப்பு இல்லையா? அப்போது மிச்சம் இருக்குதுன்னா அது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கோன் தான் இருக்கும் மிச்சம். அப்போது இதுக்கு மூணுத்தையும் நான் ஃபார்முலா எழுதுகிறேன். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர் என்ன ஃபார்முலா? 2πRh ப்ளஸ் பாட்டம் ஏரியா என்னது? πr² ப்ளஸ் அப்புறம் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கோன் என்னவாக இருக்கும்? πrl. இப்போ நம்ம ஃபார்முலா எழுதியாச்சு. எப்போவுமே ஃபார்முலா எழுதிட்டு நான் கண்டுபிடிக்கணும், என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். அப்போ முதல்ல ஃபார்முலா எழுத பழகுங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? h. இந்த ஃபார்முலாவில் h வருது. h = 2.4. அப்புறம் ஆர் கொடுத்துட்டாங்க. ஆருக்கு பதில் டயாமீட்டர் கொடுத்துட்டாங்க இல்லையா? அப்போது d = 1.4. அப்போது r = d/2. அப்போது r = 1.4/2. அப்போது r = 0.7 இல்லையா? 0.7. அப்புறம் என்ன கேட்கணும்? பை தெரியும். பை என்னது? 22/7. அப்புறம் எல் தெரியாது. எல்லை கண்டுபிடிக்கணும். எல்லை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இது ஹைட்டு சரியா? இது ரேடியஸு, இது லென்த்து. இப்போ பாருங்கள், இப்போ பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு, பித்தாகரஸ் தியரம் தான் அது சரிங்களா? நம்ம அங்கே ஏசிபிசின்னு படிப்போம், இங்கே ஹைட்டு, ரேடியஸு, லென்த்துன்னு படிப்போம் சரியா? இப்போ நம்ம எல்லுங்கிறது என்னென்னா ஸ்லோப்பு தான் கண்டுபிடிக்க போகிறோம், அதாவது ஹைபோட்டனஸு. இப்போ எல் = √r² + h² இல்லையா? r² + h². எல் = r என்னது? 0.7 ஸ்கொயர் ப்ளஸ் h என்னது? 2.4 ஸ்கொயர். அப்போ எல் = 0.49 ப்ளஸ் 2.4 × 2.4 பண்ண முடியும் இல்லையா? 2.4 × 2.4 இது 16, 6, 1, 8, 9, 48, 6, 7, 1, 5, 7, 6. இங்கே 2 புள்ளி இருக்கு இல்லையா? அப்போ 2 நம்பர் தள்ளி புள்ளி வச்சுக்கலாம், ரூட்டு சரியா? எல் = இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வரும்? 0.49 ப்ளஸ் 5.76, 5, இது 2, 1, 6, 6.25. அப்போ இது எடுத்தனா ரூட் எத்தனை? 625னா ரூட்டு 2.5 இல்லையா? அப்போ எல் கிடச்சிச்சு. எல் 2.5. இப்போ பாருங்கள், இந்த ஃபார்முலாவில் மினிமைஸ் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். இந்த ஃபார்முலாவை எப்படின்னு பாருங்கள். பையும் ஆரும் காமனாக இருக்குது எல்லாத்துலேயும் இல்லையா? அப்போ நான் πr காமன் எடுத்துக்கிறேன். πr காமன் எடுத்துட்டா என்னென்ன மிச்சம் இருக்குது பாருங்கள். இதில் 2h ப்ளஸ் இதில் ஒரு r ப்ளஸ் இதில் ஒரு l வச்சுங்களா? இப்போ நம்ம சீக்கிரமாக சிம்பிளிஃபை பண்ணிடலாம். அப்படியே நான் பண்ணுறேன். இது எல்லாமே ஃப்ராக்ஷனில் இருக்கிறதுனால நான் இதையும் என்ன பண்ணுறேன்? 3.14ன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா எல்லாமே இது டெசிமல் இருக்குது இல்லையா? அதனால் சொல்கிறேன். அப்போது 3.14 × 0.7 அப்புறம் 2 × 2.4 ப்ளஸ் r என்னது? 2.5. எல் என்னது? சாரி, இதா எல். r என்னது? 0.7. இதெல்லாம் மாற்றி எழுதிட்டேன். இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டு மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 4.8 வரும். இது 2.5, இது 0.7, 20,
டூ 8. அப்போது 3.14 இன்ட்டு 0.7 இன்ட்டு 8. 0.7 இன்ட்டு 8. இங்கே பாருங்கள், முதல்ல நம்ம இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 8 இன்ட்டு 7 அது 56 இல்லையா? இங்கே ஒரு நம்பர் தள்ளி இருக்குது புள்ளி, அப்போது ஒரு நம்பர் தள்ளி வச்சுக்கலாம். அப்போ ஈக்குவல் டு 3.14 இன்ட்டு 5.6. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 3.14 இன்ட்டு 56. பாயிண்ட்லாம் கணக்கு வச்சுக்காதீங்க, சும்மா 31456 வச்சிங்கன்னா 5 6 6 4 சார் எவ்வளோ 32 இல்லையா? 5 4 20 24 4 2 1 6 6 8 3 18. அப்புறம் 5 4 20 0 2 1 5 5 7 3 5 15. இப்போ 4 8 15 1 6. அப்புறம் 6 இங்கே ஒன்று இருக்கு இல்லையா? 7 இங்கே ஒரு 7 7 1. அப்போ எவ்வளோ 17 584. ஆனால் எத்தனை நம்பர் தள்ளி புள்ளிக்குது? 1 2 3. 1 2 3 புள்ளி தள்ளி இருக்குது. அப்போ இதை இன்னும் மினிமைஸ் பண்ண எப்படி பண்ணலாம்? 17 பாயிண்ட், இதுக்கு அடுத்த நம்பரு 5க்கு மேலே போகுது இல்லையா? அப்போது 6ன்னு எடுக்கலாம். 6 சென்டிமீட்டர். அவ்வளோதான்.